12 வருடங்களுக்கு முன்னாடி 9 வால் கொண்ட நரி ஒண்ணு திடீர்னு வந்துச்சு. அந்த நரியோட நீளமான வால் மலைகளை தகர்த்து கரைக்கு வர்ற கடல் அலைகளோட உயரத்தையும் அதிகரிச்சது. தன்னோட கிராமத்தை பாதுகாக்க ஒரு நிஞ்சா முன்னேறி வந்தாரு. தாக்குதலை நிறுத்துங்க, 4வது ஹுக்காகே வரட்டும். அது நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, அத கிராமத்தை நெருங்க விடாதீங்க. இந்த மார்டல் காம்பேட்ல ஒரு ஷினோபி அந்த 9 வால் நரியோட போட்டி போட்டாரு. அந்த நரியை பிடிச்சு ஒரு மனித உடல்ல அடக்கிறதுக்காக அவர் தன்னையே அர்ப்பணிச்சாரு. இந்த நிஞ்சாவை தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் 4வது ஹுக்காகேன்னு சொன்னாங்க. நருட்டோ, ஒழுங்கா வந்துரு. நீ மட்டும் ஜேக்கையில மாட்டின, இந்த வாட்டி அளவு மீறி போயிட்ட நருட்டோ. ஒழுங்கா திரும்ப போயிடுங்க. லார்ட் ஹுக்காகே, எங்களுக்கு உங்க உதவி தேவை. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. முக்கியமா நருட்டோன்னு சொல்லாதீங்க. விஷயம் நருட்டோவை பத்தி தான். அவன் ஸ்டோன் ஃபேசஸ் மேலேயே ஏறிட்டான். அவன் அது மேல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். நருட்டோ நில்லு. இவ்வளவு ஈஸியா ஏமாந்துட்டாங்க. அப்படியா நருட்டோ? நீங்க எங்க இருந்து வந்தீங்க யுருகா சென்சே? இங்க என்ன பண்றீங்க? முதல்ல நீ என்ன பண்றன்னு சொல்லு. இப்போ நீ கிளாஸ் ரூம்ல தான இருக்கணும். நாருட்டோ, நீ இப்போ மிஸ் பண்ணதுனால எல்லாரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்சுவை ரிவ்யூ பண்ண போறாங்க. டிரான்ஸ்ஃபார்ம். பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய அழகான ஜுட்சு. உன்னுடைய விளையாட்ட மரியாதையா நிறுத்து. இது உனக்கு கடைசி வார்னிங். என்ன மட்டும் எதுக்கு இப்படி வேலை வாங்குறாங்க? பெயிண்டோட ஒரு சின்ன டிராப்ப கூட கிளீன் பண்ணாம உன்னை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். பரவாயில்ல விடுங்க, எப்படியும் எனக்காக யாரும் வீட்டுல காத்திருக்க போறது கிடையாது. நாருட்டோ, நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சாப்பிட போலான்னு தோணுச்சு. நீ என்ன நினைக்கிற? நாருட்டோ, எதுக்காக தேவையில்லாம அந்த இடத்துல இப்படி எல்லாம் வரைஞ்சு வச்ச? நீ அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருன்றது உனக்கு நல்லா தெரியும்ல? நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த காலத்துல அவங்க சிறந்த ஷினோபியா இருந்தாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட், தோக்கடிக்க முடியாத நிஞ்சா சாம்ப்ஸ். அப்புறம் 4வது ஹோகாகே தான் 9 வாள்களை கொண்டு அந்த நைட் டெயில் ஃபாக்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய கிராமத்தை காப்பாத்தினாரு. அப்புறம் எதுக்காக? ஏன்னா அவங்க எல்லாரபடியும் கண்டிப்பா சிறந்தவன் நான் தான் நருட்டோ. நான் தான் அடுத்த ஹோகாகே, ஒரு நிஞ்சா லெஜெண்ட். அதுக்கப்புறம் யாரும் என்ன அவமதிக்க மாட்டாங்க. நான் சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க, என்ன மதிப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் சென்சே. சாப்பிட இன்னொரு போல் வேணுமா? எனக்கு உங்க ஹெட்பேண்ட போட்டுக்கணும், கொஞ்சம் தரீங்களா ப்ளீஸ்? ஓ, இதுவா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகி நிஞ்சாவா மாறும்போதுதான் இந்த லீஃப் ஹெட்பேண்ட நீ போடணும். ஃபைனல் டெஸ்ட் எதை பத்தினா க்ளோன் ஜுட்சு. அதுலதான் நான் பயங்கரமா சொதப்புவேனே. பிரமாதம். நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறதே இல்ல. சரி, உன்னால முடியும் நருட்டோ. நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ, அத முதல்ல நம்பு. ஜுட்சு. நீ ஃபெயில் ஆயிட்ட. யுருகா சென்சே, அவன் ஃபெயில் ஆயிட்டான் தான், ஆனா அவ்வளவு மோசமா பண்ணல. ஓரளவு நல்லா தான் பண்ணிருக்கான். 3வது முறையா அவன் ட்ரை பண்றான். இதுலயே தெரியுது அவன் நிஞ்சா வாகணும்னு ஆசைப்படுறான்னு. அவனுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம பாஸ் பண்ணி விடலாமே. என்னால பாஸ் பண்ண வைக்க முடியாது. யுருகா சென்சே ஸ்ட்ரிக்ட் தான், ஆனா அவர் உனக்கு எதிராலாம் இல்ல. அப்புறம் எதுக்காக என்ன மட்டும் ஃபெயில் ஆகணும்? அவர் நீ முழுசா பலசாலி ஆகணும்னு நினைக்கிறாரு. ஹுக்காகே, இது ஒண்ணு விளையாட்டு கிடையாது, இது ஒரு பெரிய குற்றம். அந்த ஸ்க்ரால்ல முதல் தலைமுறை ஹுக்காகேஸ் எழுதி வச்ச நிறைய ரகசியங்கள் இருக்கு. அது நம்ம கிராமத்துக்கு மட்டுமே தெரிஞ்சது. இது மட்டும் எதிரிகள் கையில கிடைச்சா நம்ம வாழ்க்கைக்கு ஆபத்தா மாறிடும். சரி, நருட்டோவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. நருட்டோ செஞ்சது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப பிரச்சனையே இல்லாம அவனோட கதையை முடிச்சிடுறேன். அப்புறம் அவன் கிட்ட இருக்கிற ஸ்க்ரால் என்னுடையதாயிடும். ஒரு வழியை உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களே என்ன கிராஜுவேட் ஆக்கிடுவீங்க பாருங்க. நான் சொல்றது சரிதானே? மிசுகி,
ஜாக்கிரதை! எங்களோட ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சிட்ட போல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா நாருட்டோ? அந்த ஸ்க்ரால் அவங்கிட்ட கொடுத்துறாத. அதுல இருக்கிறது ரகசிய ஜூட்சோ, இல்லனா அது கிராமத்துக்கு ஆபத்தாயிடும். அந்த ஸ்க்ரால் அடையறதுக்காக அவன் இந்த பிளான போட்டிருக்கான். போய் சொல்றத நிறுத்து மிசுகி. தயவு செஞ்சு நீ ஏமாந்துறாத. உண்மையா பொய் சொல்றது யாருன்னு நான் சொல்றேன். வேண்டாம் மிசுகி. உன்னை பத்தி இதுவரைக்கும் அவங்க சொன்ன எல்லாமே பொய் நருட்டோ. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு? உன்னை தவிர அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட எருக்கா உன்கிட்ட இருந்து அதை மறைக்கதான் நினைக்கிறான். உன்கிட்ட பொய் சொல்றது அவன் தான். அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் தெரியல? அந்த ரகசியத்தை அவங்கிட்ட சொல்லாத. அந்த 9 வால் கொண்ட நரி உனக்குள்ளதா இருக்கு. அததான் இவங்க மறைச்சிட்டாங்க. எருக்கோவோட அப்பா அம்மாவை கொன்னு நம்ம கிராமத்தை அழிச்ச அந்த நரியோட ஆத்மா உனக்குள்ளதான் இருக்கு. அந்த 9 வால் கொண்ட நரியே நீதான். நிறுத்து. உன்னோட வாழ்க்கை பூரா இந்த உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சே வச்சிருக்காங்க. எல்லாரும் உன்னை நடத்தின விதத்தை வச்சே உனக்கு தெரியலையா? எல்லாரும் நீ உயிரோட இருக்கிறதுக்கே உன்னை வெறுத்தாங்க. இல்ல 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 நருட்டோ, நாருட்டோ குடிச்சிடு. உனக்காக நான் கண்டிப்பா இருப்பேன். ஆனா அப்ப இல்லாம போயிட்ட. என்ன மன்னிச்சு. இப்படி சிரிப்பு காட்டாதீங்க. எருக்காக்கு எப்போ ஒண்ணு பிடிக்காது. அந்த 9 வால் கொண்ட நரி இவங்க அப்பா அம்மாவை கொன்னதுனாலதான் இவன் தனியா இருக்கான். இப்ப அந்த மிருகம் உனக்குள்ளதான் இருக்கு. உன்கிட்ட இருந்த அந்த ஸ்க்ரால வாங்க அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். நாருட்டோ, நாருட்டோ. அவன் ஒரு தடவை முடிவெடுத்தானா அவனை மாத்த முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. கண்டிப்பா அவன் அந்த ஸ்க்ரால பயன்படுத்தி இந்த கிராமத்தை பழிவாங்க. மிசுகி எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். இதனால நருட்டோ கோபத்தோட உச்சத்துல இருக்கான். அவனுக்கும் இது கஷ்டமா தான் இருக்கும். இதனால அவனுக்குள்ள இருக்கிற சக்தி வெளியில வரலாம். ஆனா ஸ்க்ரால வச்சு இப்படியே நருட்டோ விளையாடிக்கிட்டு இருந்தானா அந்த நரியோட ஆத்மாவை அவனுக்குள்ள கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சக்தி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்க்ரோலை என்கிட்ட கொடுத்துரு. அதை எடுத்துட்டு போறதுக்கு அவனை துரத்தி வந்துகிட்டு இருக்கான். எப்படி கண்டுபிடிச்ச? உன்னோட மொத்த குடும்பத்தை அழிச்சதே அவன் தான். நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ரால் உனக்கு கிடைக்கவே கிடைக்காத. அவன் அந்த ஸ்க்ராலோட சக்தியை வச்சு இந்த மொத்த கிராமத்தையும் அழிச்சிடுவான். சரியா சொன்ன. மிருகங்க அப்படித்தான் நடந்துக்கும். ஆனா நருட்டோ அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் படுற கஷ்டம் தான் அவனை முன்னேத்தும். அதனால்தான் மத்தவங்களோட அவன் தனித்துவமா நிக்கிறான். நல்லா கேட்டுக்க, அந்த 9 வால் கொண்ட நரி மாதிரி கிடையாது. அவன் நருட்டோ உசமாக்கி இலைகளுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கிற கிராமத்தை சேர்ந்தவன். அவன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா எருக்கா? உன்னோட கதையை கடைசியா முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். இப்பவே உன்னோட கதையை முடிக்கிறேன். எல்லா முடிவுக்கு வரப்போகுது. இன்னொரு தடவை என் சென்சை மேல கைய வச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ரொம்ப பெரிய வார்த்தை பேசுற. நான் நினைச்சா ஒரே அடியில உன் கதையை முடிச்சிடுவேன். உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ. ஆனா கண்டிப்பா உன்னுடைய கதையை நான் முடிக்க போறேன். அதையும் பார்த்துடலாம். உன்னால என்ன பண்ண முடியும் 9 வால் கொண்ட நரியே? ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நான் இங்கதான் இருக்கேன். என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா, என்ன பாரு. நான் இங்கதான் நிக்கிறேன். வா, நீ வரல நான் என்ன உன்னை தாக்குறதுக்கு நாங்க வரோம். நான் இங்க இருக்கேன், உன்னை விட மாட்டோம். உங்களுக்கு ஒன்னும் ஆகல யுருகா சென்சை? எதுவும் ஆகல. அட்டகாசம். எல்லா உகாகையவையும் முன்னேற முயற்சி பண்றான். போக போக அவன் சாதிச்சிருவான்னு எனக்கே நம்பிக்கை வருது. நருட்டோ, கொஞ்சம் இங்க வாயேன். என்கிட்ட இருக்கிற ஒண்ணு நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்க்ரால் பாதுகாப்பா இருக்கு. நருட்டோவும் சீக்கிரம் திரும்ப வந்துருவான். நீ இப்ப கண்ணை திறக்கலாம். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீ கிராஜுவேட் ஆயிட்ட. அத கொண்டாடுறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்க. இன்னைக்கு நைட்டு உனக்கு பிடிச்சத சாப்பிட போறோம். யுருகா சென்சை, வலிக்குதுப்பா. என்னால நம்ப முடியல. நருட்டோ,
எபிசோடு 1 பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வீடியோவாக போட்டால் காப்பிரைட் வரும்னு சொல்லிட்டு இமேஜ்லேயே வீடியோ மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிடுங்க. எபிசோட் 2 எப்போ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எபிசோட் 200 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு இந்த மாதத்துலேயே போட போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.